இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னா, பாஜகவோட அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து இதுலையும் பொறுப்புகள்லேருந்து நான் வெளியே வரேன்னு சொல்லி ஒரு 5 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி நேராக கொண்டு போயிட்டு பாஜக தலைமைகிட்ட கொடுத்துட்டாரு. குறிப்பாக அமித்ஷா அவர்களை சந்திச்சு திருப்பி அடுத்து என்ன பண்ண போறாரு, வேறு எதுவும் கட்சியில் சேர போறாரா, வேறு எதுவும் பண்ண போறாரா அப்படின்னும் போது இல்லைங்க, புதிய கட்சியை தொடங்க போறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பார்க்குறோம். ஆனால் அவர் கட்சிக்கு என்ன பேர் வைக்க போறாரு அதை இப்போவே இன்னொரு சைடு அண்ணாமலை அவர்களும் உள்ள வராரு அப்படின்னா இருக்கக்கூடிய வாக்குகளை இவர் எப்படி பிரிக்க போறாரு, அது திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறப்போகுது. அதே மாதிரி இப்போ திமுக கூட்டணி கொஞ்சம் டப்பா டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேசியிருந்தாரு. திரு வைகோ அவர்களுமே இன்னைக்கு ரொம்ப ஆதங்கமாக பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. சுட சுட இப்போ ராசா அவர்கள் திருச்சி கிழக்கில் சிஎம் விஜய் அவர்கள் பேசினதுக்கு பயங்கரமான ஒரு காட்டமான ஒரு எதிர்வினையை ஆட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா, தாவேக்காவுடைய திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் யார் நிற்க போகிறாங்க தாவேக்கா வேட்பாளர்னு சொல்லும் போது ராகவா லாரன்ஸ் அவர்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியலில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே இனி நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து புதிய புதிய கட்சிகள் உருவாக போகுதுன்ற செய்தி காலையிலேருந்து ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாகவே மாறிட்டு இருந்துச்சு. குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக பாஜக இன்னைக்கு வேரூன்றி இந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னு கடந்த தேர்தல்களில் சதவீதத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பாஜக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது திரு அண்ணாமலை அவர்கள். அவர் மேலே கருத்து ரீதியாக 1000 விமர்சனங்கள் யார் வேணாலும் வைக்கலாம். பட் வச்சாலுமே அவர் பாஜகவுக்காக தமிழ்நாட்டில் எவ்வளவு சங்கடங்களை அவர் பொறுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு அரசியல் விமர்சனமாக அவர் மேலே நிறைய விமர்சனம் வைக்கலாம். பட் அவர் கட்சிக்கு அவர் ரொம்ப உண்மையாக இருந்தார்னு மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னா, பாஜகவோட அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து இதுலையும் பொறுப்புகள்லேருந்து நான் வெளியே வரேன்னு சொல்லி ஒரு 5 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி நேராக கொண்டு போயிட்டு பாஜக தலைமைகிட்ட கொடுத்துட்டாரு. குறிப்பாக அமித்ஷா அவர்களை சந்தித்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர்கிட்ட சமரச பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்போ அந்த பேச்சுவார்த்தையிலுமே இல்லை, இங்கேயா எனக்கு விருப்பம் கிடையாது, நான் பாஜக விட்டு வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வெளியே வந்ததாக சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரு, வேறு எதுவும் கட்சியில் சேர போகிறாரா, வேறு எதுவும் பண்ண போகிறாரா அப்படின்னும் போது இல்லைங்க, புதிய கட்சியை தொடங்க போகிறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பார்க்குறோம். இப்போ புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்குறதுக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இப்போ அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு சொன்னோம் இல்லையா, இது ரெண்டையும் ஒப்பிட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி உள்ள இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கிறது மற்ற மாநிலங்கள்லேயும் ஒரு பெரிய எதிரொலிப்பாக இருந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே ஒரு பெரிய பேசு பொருளாகவும் மாறி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர் கட்சி, அதாவது பாஜகங்கிறத தாண்டி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருந்துச்சு. அவருக்கு ரசிகர் மன்றம்ன்ற மாதிரியே அவர் பேர் வச்சே பல மன்றங்கள் பாஜக இருக்கும்போதே இங்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு முருகர் மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. முருகர் மாநாடு மட்டும் கிடையாது, பல்வேறு கூட்டங்களை நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக முருகர் மாநாட்டு கூட்டத்தில் அப்போது அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறும்போது முக்கியமான பாஜக நிர்வாகிகள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. பட் இருந்தாலுமே அவர் மேடை ஏறும்போது அந்த கைத்தட்டல் விசில் சத்தம் இருக்கு இல்லையா, ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சுருந்தாருன்னு மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியும். அவர் மேலே என்னதான் குற்றச்சாட்டுகள் சொன்னாலுமே திமுகவுக்கு அவர் கொடுத்த அந்த அழுத்தம், நிறைய அந்த ஃபைல்ஸ் எடுத்து நான் மொத்தமாக இந்த மாதிரி ஊழல் வழக்கு வச்சு நான் ஃபைல் வச்சுருக்கேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த டாஸ்மார்க் ஊழலுக்காக டாஸ்மார்க் கடைகளில் போயிட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய ஃபோட்டோ ஒட்டினதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணார். பாஜக உயிர்ப்போட தான் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார். இப்போது அப்படி பண்ணி இளைஞர்கள் மத்தியில் பேர் வாங்கின ஒருத்தர் அப்படி உள்ளே வராரு அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ இளைஞர்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டை ஒருத்தர் கவர்ந்து எடுத்து தான் நீங்கள் முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கார். அப்படி இருக்கும்போது இன்னொரு சைடு அண்ணாமலை அவர்களும் உள்ளே வராரு அப்படின்னா, அப்போது இப்போதைக்கு திமுக அதிமுக என்ன பண்ணுறது, அதாவது தாவேக்காவை எதிர்த்து தான் இன்னைக்கு நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நிலைமையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்
அடுத்த தேர்தலை யாரு கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்க டைம்ல புதுசா இப்போ அண்ணாமலை அவர்கள் உள்ள வராரு அப்படின்னா இன்னும் வாக்குகள் வந்து பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு அவமானப்படுத்தப்பட்டிருக்காரான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவேன். பாஜக தொண்டர்கள் இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதை வேண்டாம், பாஜக தனிச்சே வந்து இங்கே நல்ல சேதம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகள் பெரிய போராட்டத்தை, அதாவது போராட்டம்னா அங்கே பாஜக கிட்ட தலைமை கிட்ட பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார். ஆனால் அவரை தூக்கி வெளியில் போட்டு நயினா நாகேந்திரன் அங்கே உட்கார வச்சு பாஜக ஒரு விளையாட்டு விளையாண்டுச்சு இல்லையா அதிமுக வச்சு, அந்த விளையாட்டுனால தான் ஒரு பெரிய படுதோல்வியை வந்துட்டு சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது அண்ணாமலையர்களுக்கு ஒரு பெரிய கடுப்பாக தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி இங்கே பெருசாக ஒன்றும் ஜெயிக்கலை, ஒரே ஒரு தேர்வு ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலை உள்ளே இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக 4-5 தொகுதிகள் ஜெயிச்சிருப்பாங்கன்ற அளவுக்குலாம் பேசினாங்க. அப்போ அப்படி இருக்கிற ஒருத்தரை இவங்க சட்டை பண்ணவே இல்லை, அவர் சொல்கிறத காதலே வாங்கலை. உங்களுக்காக வந்துட்டு அவர் அவ்வளோ அவமானப்பட்டார், அவங்க பாஜக சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் முட்டு கொடுத்தாரு, திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு, எல்லா கருத்துக்களையும் முன்வைக்கிறாரு. இத்தனைக்கும் மேலே அவரை தூக்கி வெளியே போட்டுட்டு அதிமுக கூட்டணி வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா அதாவது அதிமுக வச்ச டிமாண்டே என்னென்னா அண்ணாமலை அவர்கள் வந்துடக்கூடாது, ஏன்னா வந்து அவர் எங்களுடைய கட்சித் தலைவர்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்காரு, அவர் வந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க பேச்சை கேட்டுட்டு கட்சிக்காக உழைச்ச ஒருத்தரை தூக்கி வெளியே போட்டாங்க. அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் ஒருத்தர் வந்து விரக்தியாகி வெளியே போறாரு அப்படின்னா 2 காரணமாக தான் இருக்கும். ஒன்று, அவருக்கு சரியான அந்த பொறுப்பு பதவி கொடுக்கல அப்படின்னு. இன்னொன்று, அந்த கட்சியில் இருக்கும் போதே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு ஒதுக்குறது, உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ போ, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு விரக்தியை உண்டாக்கும். அந்த விரக்தியோட தான் வந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து வெளியில் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ புதுசாக கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னும் போது இருக்கக்கூடிய வாக்குகளை இவர் எப்படி பிரிக்க போகிறாரு, இவர் என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்க போகிறாரு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய அந்த கரிஸ்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா, இப்போ வந்து விஜய் அவர்களை பேசும்போது அவருக்கு இருக்க கரிஸ்மா, இப்போ வந்து திமுக சொல்லுது கவர்ச்சியில் வந்துட்டார், திரை கவர்ச்சி அப்படின்னாலுமே அது ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு தான் சிஎம் விஜய் அவர்கள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது மாதிரியான ஒரு அரசியல் கவர்ச்சி அவருடைய பேச்சுக்கு சில பேர் வந்து இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தாண்டி அண்ணாமலைக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறதும் வந்து பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலுமே அது திமுக அதிமுக 2 கட்சிக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறப்போகுது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அவர் கட்சிக்கு என்ன பேர் வைக்க போகிறாரு அதை இப்போவே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக வந்து எக்ஸல் ஃபுல்லாக இதான் கொடி இதான் பேருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து எப்படி கொண்டு போக போகிறாரு, அடுத்த கட்டமாக அவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரில. வருகிற 4ஆம் தேதி அவருடைய பர்த்டே வருது. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அண்ணாமலை உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தில் எதிரியாக பார்க்கறது திமுக தான். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் பிரச்சனை, அவங்க 2 பேர் தான் வந்து போட்டி அப்படின்ற மாதிரி நேற்று கூட மென்ஷன் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நடுவில் அண்ணாமலை அவர்கள் வரும்போது அடுத்த கட்டமாக, அதாவது திமுகவில் அடுத்த கட்டமாக யார் இருக்கா, உதயநிதி அவர்கள் இருக்கார். அப்போ உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் இங்கே சண்டை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இடையில அண்ணாமலை அவர்களும் உள்ளே வருவார். பாஜக இல்லாமல் அண்ணாமலை தனியாக வந்து வரும்போது அது வந்து ஒரு மும்முனை போட்டியாக மாறுமா, இல்லை அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனைக்குள்ளே இவர் வரும்போது இந்த மாதிரி ஒரு கிளாஷ் வருமா, இப்போ அண்ணாமலை அவர்களா உதயநிதி அவர்களான்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை வந்து பாஜகவோட அசைன்மெண்ட்டு, பாஜக வேணும்னே இப்படி ஒரு பிளான் பண்ணி தான் வந்து அண்ணாமலை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றும் இருக்குது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அடிப்படை உறுப்பினர் கூட வேண்டாம், நீங்கள் எவ்வளோ சமரசம் பேசினாலும் சரி எனக்கு வந்து வேணாம், ஏன்னா ஒரு தன்மானம்னு ஒன்று இருக்கணும்ல, நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல, அதனால் வெளியே வந்துடுறேன்றக்காக வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அடுத்ததாக வந்து திமுக கூட்டணி, அதாவது தேர்தலுக்கு அப்புறமா திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக தான் இருக்குது, பிரச்சனை இருக்காது, அதிமுக தான் பயங்கரமாக வந்து அடிபட போகுது அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக கூட்டணி திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா வந்து நிதர்சனம். திணறிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து வெளியில் வர்றாங்கன்றதான் முக்கியமாக பார்க்குறோம். அதில் குறிப்பாக வந்து விசிகாவில் வந்து இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஓப்பனாக வந்து சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் சமீபத்தில் தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அமைச்சர் பதவிக்காக தான் வெளியே வந்தோம், நாங்கள் வந்துட்டு நான் வந்து எம்எல்ஏக்கு நிற்க போகிறேன், திருச்சி கிழக்கில் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 100% அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு அவர் ரொம்ப தெளிவாக வந்து திருமாவர்கள் வீடியோவில் சொல்கிறார். அதையும் தாண்டி எனக்கு எம்எல்ஏ கூட தேவையில்லை, நான் அமைச்சர் ஆகிறதுக்காக அவங்க தாவேக்கா என்னை டைரெக்டாகவே கேட்டாங்க, ஆனால் நான் சிஎம் விஜய் கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு அந்த ஆசைகள்லாம் எதுவுமே கிடையாது, என்னோட ஆசை நான் அமைச்சரில் இருக்கணுன்றதெல்லாம் என் ஆசை கிடையாது.
என்னுடைய தொண்டர்களும் என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தான் ஆசைப்பட்டாங்க, அமைச்சர் நம்ம இருக்கணும், நம்மளுடைய பங்கும் இருக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் வந்து அவங்கள உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம், மற்றபடி எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுன்றதையும் சொல்லிட்டு, திமுக கூட்டணி முன்ன மாதிரி இல்லை. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி மாதிரி இப்போ கிடையாது, அது இப்போ செதறிக்கிட்டு இருக்குன்னு அவரே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருடைய ப்ரிடிக்ஷன் பயங்கரமாக இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன 2026 வந்து எப்படி இருக்க போகுது, களம் எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு தெரியல, ஆனால் நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்குன்னு சொன்னார். அது அப்படியே வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ திமுக கூட்டணி கொஞ்சம் வந்து டப்பா டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி பேசியிருந்தார். திரு வைகோ அவர்களுமே வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஆதங்கமாக பல விஷயங்களை சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக வந்து 4 தொகுதிகள் தான், அதுலேயும் உதயசூரியனில் வச்சு நிற்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்களால் வந்து விஜய் அவர்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவரும் ஓப்பனப் ஆகுறாரு. அதாவது திமுக எந்த அளவுக்கு எங்களை போட்டு அமுக்கி வச்சிருக்கு, எங்களை இது பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வைகோ அவர்கள் பேசுகிறது கூட அவர் வந்து ஒரு கூட்டணியை விட்டு வெளியே வராருங்கிறதுக்கு சமிக்கைகள் கொடுப்பாரு. அதை தாண்டி ஒரு கூட்டணி மேலே இப்போ சிஎம் விஜய் அவர்கள் மேலே ஒரு பற்று அவருக்கு வந்துருச்சுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அவர் வீட்டுக்கு வந்து சிஎம் அவர்கள் போகும்போதே தெரிஞ்சது. அவர் ரொம்ப குஷியாயிட்டார், ரொம்ப வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணதை தாண்டி அவங்க வீட்டில் இருந்த பணிப்பெண்களை கூட துறை வைக்க சொல்கிறார், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு. அப்படிலாம் எந்த கட்சி தலைவரும் சொல்ல மாட்டாங்க, பட் அவரே சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டார். ஸோ சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்றத அவருக்கு பிடிச்சி போச்சுன்றதுக்காக அவர், ஏன்னா கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், அவர் எங்கே போய் சேர போகிறாரோ அந்த தலைவரை வந்து பயங்கரமாக உச்சி குளிர பேசுவார். ஸோ அந்த மாதிரி வந்து விஜய் அவர்களை பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கான பிளானில் இருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் திரும்ப அவர்கள் இப்போ தான் வந்து ஒட்டச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் திமுக அவர் எப்படி வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்னா அதையும் அவர் வந்து அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, அமைச்சர்ன்றதுக்காக ஓடிட்டாங்க, அவங்க வந்து பதவி ஆசையில் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக அவரை வந்து தூத்தி பேசிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது திருமாவர்கள் மட்டும்தான். ஏன்னா திமுக காரங்களே, அதாவது திமுகவுடைய செய்தி தொடர்பாகவே வந்துட்டு திருமா இருந்தார், நான் திமுக காரன் தான் அப்படின்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு திருமாவர்களே வீடியோவில் சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இறங்கி பேசுனது திருமாவர்கள் தான். இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ தாவேகாவில் அமைச்சர்கள் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படுது, உங்களுக்கு ஒரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது சாத்தியமாயிருக்குது, உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் அமைச்சராக இருக்காரு. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்களை மாற்றிருக்காங்க, மாறி இருக்கு. ஸோ இதுக்கப்புறமாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, அதாவது இன்னைக்கு எத்தனையோ கட்சித்தலைவர்கள் இருந்தாலுமே திருமாவர்களுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து மக்கள் மத்தியில் எப்போவுமே இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. அவருடைய பேச்சும் அவருடைய அரசியல் தெளிவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளவு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து எந்த இடத்துல இருந்தால் அவருக்கு மதிப்புங்கிறத அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து இப்போ ஒவ்வொரு நாளாக வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த விஷயங்களையும் தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுட சுட இப்போ ராசா அவர்கள் திருச்சி கிழக்கில் சிஎம் விஜய் அவர்கள் பேசினதுக்கு பயங்கரமான ஒரு காட்டமான ஒரு எதிர்வினையை வந்து ஆட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு சிஎம் மாதிரியாக பேசுகிறீங்க, கவர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடுறீங்க, என்ன பேசணும், ஃபஸ்ட்டு திமுக திட்டுறதுக்காக தான் நீங்கள் மேடை போட்டிங்களா, ஒரு 5 நிமிஷம் திமுக திட்டுங்க, பிரச்சனை கிடையாது, விமர்சனம் பண்ணுங்க, பஞ்சாயத்தே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஏன் வந்து டெல்லிக்கு போனீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்ல வேண்டியதானே, அங்கே போய் நான் இதை பேசினேன், இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன், இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லிட்டு ஒரு உச்சகட்ட கோவத்தில் இருந்தார். என்ன ப்ரோ விஜய் ப்ரோ, நாங்களும் பேசுவோம் ப்ரோ, என்ன ப்ரோ நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசிகிட்டு இருந்தார். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தான், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் பேசாமல் நான் பேச முடியாது, அந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த முடியாது, எனக்கு வேற ஒரு மாதிரி வந்துடும் வாயின் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராசா அவர்கள் பயங்கர கோபமாக வந்துட்டு காட்டமாக தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சிட்ருக்காரு. ராசா மட்டும் கிடையாது, சிஎம் விஜய் அவர்கள் பேசினது திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது ஏன்னா அந்தளவுக்கு ஓப்பன் அப் பண்ணி திருச்சி கிழக்கில் அவர் வந்து பேசியிருந்தார். அந்த பகுதியில் போய் அந்த பகுதியோடைய திட்டங்கள் என்ன புதுசாக அறிவிக்கலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், இவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு, கரண்ட் கட்டு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக பொறுமையாக பேசுவார்னு பார்க்கும்போது பிரச்சாரம் மாதிரியே பேசியிருக்காரு. இவர் பேசினால பிரச்சாரம் மட்டும்தான் இருக்குது, இடைத்தேர்தலை குறி வச்சு தாங்க அவர் பேசியிருக்காரு. திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்க போகுது, அதையும் வந்து சேர்த்து பேசணும். இது போக இந்த 5 இடங்கள் நடக்க போகுது, இந்த 5 இடத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசி அதில் விசில் சின்ன ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு பிரச்சார மேடை மாதிரி பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் இதெல்லாம் பதில் சொல்லிக்கணும், இதெல்லாம் பேசிக்கணும்னு சொல்லி ராசா உட்பட இன்னைக்கு திமுக சைட்லேருந்து பயங்கரமான எதிர்குறல் வருது. அதெல்லாம் விட என்னன்னா, இப்போ திமுக இப்போ வரைக்குமே
தான் தோத்துட்டோம், நம்ம வந்து இந்த தோல்வியை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் பிதற்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக தோத்ததுக்கு காரணம் ரீல்ஸ் தான் காரணம், இல்லை விஜய் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி ரீல்ஸாக போட வச்சு குழந்தைங்களை வச்சு ஏமாற்றி போட வச்சுட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து திமுக சொல்லிட்டு இருக்கே தவிர, உண்மையிலேயே நம்ம மேலே வந்துட்டு மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சா, ஏன் வந்து நம்மளை வந்து தோக்கடிச்சாங்க, திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்ததுக்கு அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இத்தனை வருஷமாக நம்ம பண்ணதுக்கு ஏன் ஓட்டு போடலை அப்படிங்கிற மாதிரி அதை யோசிக்கவே மாட்டுறாங்க. திரும்ப 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 போயிட்டு இவங்களால தான் தோத்துட்டோம், இவங்க தான் பண்ணிட்டாங்க, அரசியல் புரிதல் இல்லாமல் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து தற்கூரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல தான் அந்த பக்கத்தில் இருந்து தாவேகா தரப்புலேருந்து இப்படி ஒரு பதில் வருது. இப்படி ஒரு விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. ஆனால் முதல்வர் விஜயின் பேசுறதுக்கு ஒரு மாண்பு இருக்குது, அப்படி தான் பேசியிருக்கணும், இவர் என்ன இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, ஒரு மாதிரி கலோக்கியலாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் விமர்சனத்தை நிறையா பார்க்குறோம். ஆக்சுவலி பேட்டர்ன் மாறுது, முன்னாடி இருந்த பேட்டர்ன் இப்போ நீங்கள் எதுக்கு வந்து இப்போது உங்கள் போஸ்ட்லையும் எல்லாத்துலேயும் கலோக்கியலாக ஆங்கிலமும் தமிழும் கலந்த மாதிரி எதுக்கு போடுறீங்க, ஒரு மக்கள்கிட்ட யதார்த்தமாக இருப்போம், மக்கள்கிட்ட யதார்த்தமாக கனெக்ட் ஆகும் தானே போடுறீங்க. அதே மாதிரியான விஷயத்தான் வந்துட்டு விஜயர்களும் பண்ணிகிட்டு இருக்காரு. மேடையில் பேசும்போது கலோக்கியலாக பேசுவோம், நீங்கள் சட்டசபையில் வந்துட்டு கம்முன்னு பேசுகிறீங்க, மேடையில் மட்டும் வீரவசனம் பேசுகிறீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆராசா கொடுத்த அந்த ஒரு விமர்சனத்துக்கு தாவேகா தரப்புலேருந்து சொல்லு இல்லாமல் செயலில் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஆசை. ஏன்னா அவர் சொன்ன விமர்சனங்களில் அவர் கோபமாக சொன்னார், திமுகக்கு எதிராக சொன்னாருங்கிற தாண்டி அவர் சொன்னதில் சில விஷயங்கள் நியாயமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது சட்டசபையில் இதுக்கான பதில்களை ரொம்ப காரசாரமாக, ரொம்ப வந்து தைரியமாக, யதார்த்தமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கா, என்னப்பா மாற்றம் நிகழ்ந்திருக்கு, எல்லா நாளையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லாரும் இப்படி தான் பண்ணிட்டு, எல்லாரும் சட்டம் ஒழுங்கு இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அதே தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இன்றைக்கி திமுக வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கையில் எடுத்து அதான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 6 மாதம் விமர்சனம் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னது வந்து உங்கள் கவர்னன்ஸை சொன்னோம், அதுக்காக நீங்கள் வந்து செய்கிற எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் தலையாடிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆராசை உட்பட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், என்ன அப்படின்னா 50 வருஷமாக ஒரு இடத்துல வந்து குப்பையை கொட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குப்பையை வந்து ஒரு 30 நாளில் வந்து ஒருத்தன் வந்து க்ளீன் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அந்த கான்செப்டில் இப்போ குப்பைங்கிறது என்னென்னு சொல்கிறேன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா, அது குப்பைனா நீங்கள் குப்பைன்னு எடுத்துக்க வேணாம். அப்போது இவ்வளவு நாட்கள் இங்கே நடக்காத விஷயம், இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருந்த தப்பு, இதை வந்து வந்த ஒரு 20 நாளில் ஒருத்தர் சரி பண்ணிட முடியுமான்னு கேட்டால் சரி பண்ணிட முடியாது. இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்து நான் வந்து போட்டிருக்கேன், கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பணி ரொம்ப சிறப்பாக இருக்குன்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கும் உடனே வந்தவுடனே எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா? ஸோ அவங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏது நடந்துகிட்ருக்கு, உள்ளே என்ன இருக்குது என்ன இல்லை, எல்லாத்தையும் பார்த்தானே கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க பாருங்கள் தாவேகா அரசுக்கு, பயங்கரமான ப்ரெஷர் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, எல்லா சைடும் போட்டு அடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறீங்க, இவங்களை வந்து தீய சக்தி, துர்நாற்ற சக்தியெல்லாம் பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் யார் நாரசக்தியான்ற அளவுக்குலாம் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ தூரம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ இதே விஷயத்த அவங்க பண்ணும்போது பொலிட்டிக்கல் கேமாக இருந்துச்சு, அது விஜயர்கள் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு அறம் கடந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த வெறுப்பில் வந்து நடந்திருக்குன்னு தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு அருமையான காட்சியை பார்த்தேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய தலைமைச் செயலகத்தில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எல்லோரும் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அப்போ இவ்வளோ காலமாக ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சுன்னா உள்ளே போக மாட்டிங்களா, 9 o'clock ஒர்க்குலாம் போக மாட்டிங்களா, இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறீங்க, அப்போ இவ்வளோ நாட்கள் வந்து இதெல்லாம் நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இல்லைங்க இது முன்னாடியே இருந்துச்சு, ஆனால் சரியாக வந்து செயல்படாது, அப்பப்போ வரும் அப்புறம் திரும்பி போயிடும், வரும் போகுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வரும், வந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை வந்து 5 வருஷம் இல்லை, அவர் எப்போ ஆட்சி பண்ணுறாரோ அது வரைக்கும் வந்து இந்த சிஸ்டம் அப்படியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஆரம்ப ஜோரில் சூப்பராக பண்ணுறாங்க, செம்மையாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி டக்குன்னு பார்த்தா ஒரு மாற்றம் வரும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப காலத்துக்கு வரணும். இதில் என்ன பெரிய மாற்றமாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, நிறைய வீடியோஸில் வந்துட்டு அவங்களோட குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் சாலை வசதி இல்லை, எங்கள் ஊரில் குப்பை கட்டு கிடக்கு, எங்கள் ஊரில் கஞ்சா போதை பொருட்கள் இவ்வளோ இருக்குது, இங்கே ஊரில் இங்கே பாருங்கள் குடிச்சிட்டிங்க ரோட்டில் கிடக்கான்னு சொல்லி வீடியோவாக எடுத்து மக்கள் வந்து தைரியமாக போடுறாங்க. ஒரு காலத்தில் மாதிரி வீடியோ போட்டால் ஆளுங்கட்சிக்காரன் வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவான், எதுக்கு தேவையில்லாமல் வீடியோ போட்டுட்ருக்க, எங்கள் ஆட்சியை வந்து நீ கேவலப்படுத்துறியா,
எதிர்கட்சிக்காரனா நீ என்ன கட்சி சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசின ஒரு மிரட்டின காலம்லாம் இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி அவங்க வீடியோ போட்டு ஓப்பனாக கேட்குறாங்க. ஏன் திருச்சி கிழக்கில் கூட ஒரு அம்மா பேசினது ஒரு மாதிரி ட்ராலாக மாறிச்சு. நிறைய பேர் வந்து அதை கேலி கிண்டலும் பண்ணாங்க. பாருங்கள், சிஎம் விஜயண்ணா வந்து கருத்து போயிட்டாரு, அவர் வந்து இழைச்சி போயிட்டாரு, பாவம் இப்படிலாம் இப்படி பேசுனது ரொம்ப இதாக பார்த்தாங்க. ஏன்னா அவன் யாருமே வந்துட்டு விஜய் வந்து விஜய் சாரை வந்து ஒரு இதாகவே பார்க்கல. ஒரு தலைவனாவோ, ஒரு அரசியல் கட்சி தலைவராக, முதலமைச்சராகவே பார்க்கல. அவன் வீட்டில் இருக்க ஒரு ஆளாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணுறான், எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குண்ணே, வந்து பாருண்ணே, அண்ணே 50 வருஷமாக இது மாறவே இல்லைண்ணே, கொஞ்சம் வந்து பாருண்ணே, இந்த ரேஞ்சில் பேசுகிறனால தான் இப்போ மற்ற கட்சிகளுக்கு வெறுப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தெளிவாக வந்து மேலே ஏறினோன்னா யார் நம்ம டார்கெட் ஆடியன்ஸு, யாருக்கு நம்ம பேசணும், அவங்ககிட்ட நம்ம தெளிவாக பேசிடுவோம். இவங்க சும்மா பேசிகிட்டே இருக்கணும், கதறிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மோடில் தான் வந்து இப்போ சிஎம் விஜய் அவர்கள் ரன் ஆகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நிலமை இப்படி தான் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நம்ம இறங்கி கேள்வி கேட்கலாம். ஏன் வந்து இப்படி இருக்குது, என்ன பண்ணுறீங்க, அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பனாகவே கேட்கலாம். பட் ரொம்ப காலத்தை கம்மியாக ரொம்ப என்ன சொல்கிறது, இதை வந்து சொன்னால் நம்மளை வந்துட்டு நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் தாவேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து முட்டு கொடுக்குறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இல்லையா, இவ்வளவு காலங்கள் போயிட்டுருக்கு, இவ்வளோ இருக்குது, இவ்வளோத்தையும் வந்து ஒருத்தன் வந்த உடனே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறத, அதை வேற உட்காந்துக்கிட்டு சில பேர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளோ வன்மமா, இவ்வளோ கோவத்தோடு தான் எல்லாம் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மனிதாபிமான அடிப்படையெல்லாம் சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா சரி பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். எடுத்தோடனே தடலடியாக எதுவும் மாறுற போகிறது கிடையாது. அது இல்லாமல் இப்போ தாவேக அரசு பொறுப்பேற்றோன்னா இங்கே வந்து சிங்கப்பூரா மாறிச்சாங்கன்னா அப்படி மாறலை, நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதற்கான விளக்கங்கள் சரியாக வர்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கேயாவது தப்பு நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் தாவேக்கா கட்சிக்குள்ளேயே சொல்கிறாங்க, அரசுக்குள்ளேயே சொல்கிறாங்க, யாராவது தப்பு பண்ணிங்கன்னா தூக்கிடுவோம், அடுத்து நீ வரவே முடியாது உள்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்போவுமே இருக்கணும், எல்லா காலமும் இருக்கணும். தாவேக்கால அது மட்டும் எழுதப்படாத விதியாக வந்து எப்பயும் உள்ளே ஒட்டி இருக்கணும். தப்பு பண்ணால், நீ ஊழல் பண்ணால் அவனை தூக்கிடுவேன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் தாவேக்கான்ற கட்சிக்குள்ளே வந்து மலை பண்ணால் அவனை தூக்கிடுவாங்க, பிரச்சனையாருன்றது தெரிய வரும். தொகுதி மறுவரையறை மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஆகியவற்றை நிறைவேற்ற திமுகவிடம் பேச்சு நடத்த பாஜக திட்டம் என தகவல் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு பின் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக தனித்து விடப்பட்ட நிலையில் அக்கட்சியின் ஆதரவை பெறுவதில் பாஜக தீவிரம். ஆதரவு மட்டும் கிடையாது, திமுக கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடுற ஒரு வேலையை தான் வந்து பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க நிலைமைக்கு இப்போ காங்கிரஸும் போயாச்சு, விசிகாவும் போயாச்சு, ஐஎம்எலும் போயாச்சு. முக்கியமாக இந்தியா கூட்டணியிலேருந்து அவர் வெளியே வர்றாங்க, அவங்க தனிச்சு விடப்பட்டாங்க ரேஞ்செலாம் திமுக இருக்குது. ஸோ பாஜக இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க இழுக்க பார்க்குது. ஆனால் திமுக போகுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் போகக்கூடாது, அதான் உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஜென்மத்துக்கும் திரும்ப வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து பெருசாக வந்து பார்க்க முடியாது. இது அரசியலில் சாதாரணமாப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அண்ணாமலை என்ட்ரி கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் சிஎம்மாக இருக்கார், ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒரு வேளை அந்த சொல்கிற குறைகளெல்லாம் சரி பண்ணி ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டு கடைசி 5ஆவது வருஷம் சூப்பர் டூப்பராக வந்து பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவரை சேர்லேருந்து இறக்கவே முடியாமல் போயிடும். அப்போ இது இன்னும் பெரிய சிக்கலாக மாறிடும். அப்போ என்னென்னா இவங்க இப்போ திமுக பாஜக கூட்டணியோடு வந்தாலுமே மக்கள் வந்து ஈஸியாக நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த முடிவை திமுக ஒரு தற்கொலை முடிவை எடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ ஏது நடந்துகிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஜூன் 8 நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் தாவேகா பங்கேற்கும் என தகவல். ஏற்கனவே கூட்டணியில் அங்கம் வகித்த திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் இதுவரை அழைக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது. திமுகவிற்கு பதில் தாவேகாவை இந்தியா கூட்டணியில் இடம்பெற வைக்க காங்கிரஸ் முடிவு என தகவல். இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும், காங்கிரஸ் வந்து இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே தாவேகா கொண்டு வரப்போகுது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்து தாவேகா வரப்போகுது அப்படின்னா, அப்போ இந்தியா லெவலில் வந்துட்டு இந்தியா கூட்டணியில் தாவேகா இடம்பெற போகுது. அப்போ கட்சியும் அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. ஏன்னா இப்போ ஒரு எம்பி வந்து ராஜினாமா பண்ணியிருந்தார் இல்லையா, இப்போ அந்த எம்பியாக உள்ளே போகும்போது தாவேகாவில் தான் அந்த எம்பி போகிறாங்க. 2 வருஷத்தில் கட்சியை ஆரம்பித்து அதுக்குள்ளே எம்பி பதவி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு தாவேகா பொறுத்த வரைக்கும். ஸோ விஜய் அவர்கள் இது முன்னாடியே மென்ஷன் பண்ணி இருந்தார், ஒருவேளை திமுக தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி அவர் ப்ரெடிக்ஷன் பண்ணி ஒரு வீடியோவில் பேசியிருந்தார், காஞ்சிபுரத்தில் நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதில் முக்கியமாக வந்து பாஜக பக்கம் வந்து திமுக நகர்றதுக்கான வாய்ப்புகளை
அவங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது போக வந்து அங்கேயும் உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா வேறு வழியே இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிற ரேஞ்சிலையுமே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இருக்கிற கட்சிகளை வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த கட்சிகளை போய் கழுவி ஊற்றிட்டு இப்போ தனிச்சு நிற்கலாம் அப்படின்னாலும் அதற்கும் வந்து பெருசாக வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறதும் வந்து திமுக ஒரு பெரிய சிக்கல் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலையே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு அடி விழப்போகுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதியாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், பட் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. தாவேக்காவுடைய திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வந்துட்டு யார் நிற்க போகிறாங்க தாவேக்கா வேட்பாளர்னு சொல்லும்போது ராகவா லாரன்ஸ் அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்திகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தகவலாக தான் வந்திருக்குது. பட் அவர் தான் நிற்க போகிறாரா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஒருவேளை அவர் நின்னார்னா அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இன்றைக்கி பாஜகலேருந்து வெளியே வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவருடைய அந்த அரசியல் போக்கு எப்படி இருக்கும், அரசியல் களம் என்னவா மாறப்போகுது? இன்னொரு பக்கம் வந்து தாவேக்கா அரசு இவ்வளவு விமர்சனங்களை தாண்டி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட போதுமா, இன்னும் அதிகமாக அவங்க ஒர்க் பண்ணணுமா? திமுக என்ன முடிவெடுக்க போகுது, பாஜக கிட்ட போகுதா, இல்லை அடுத்த கட்டமாக அவங்க என்ன வேலையை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதிமுக ஆல்ரெடி வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு விஜய் அவர்கள் மேலே விமர்சனத்தை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க் மோடில் தான் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் கிறிஸ்டி.